ஆதிபகவன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்மளுடைய நன்றியுரை சொல்றதுக்கு வந்திருக்கிறவர் சொல்லணும்னா, அதாவது ஒவ்வொரு காப்பியங்களையும் அந்த பெயரை சொல்லும் போதே ஒரு சிலர் மனசுல நமக்கு நினைவுக்கு வந்துரும். அப்ப எப்படின்னா, சிலப்பதிகாரம்னா நமக்கு மனசுல தெரிஞ்ச ஒரே பேரு நம்மளுடைய அறவாழி ஐயா தான். ஆரவாழி. அதுபோன்று மே சீவக சிந்தாமணி அப்படின்னா 3 பேர் ஞாபகத்துக்கு வரும். 2 பேர் இப்போதைக்கு இல்ல. ஒருத்தர் சிந்தாமணி சுடர் ஐயா, மற்றொன்று சிந்தாமணி நாவலர் ஐயா. அது மட்டும் இல்லாம இப்போ சொல்லின் செல்வர் ஐயா. இந்த 3 பேர் சிந்தாமணினா இவங்க 3 பேர் தான் டாப் லிஸ்ட்ல டாப் 3ல ஞாபகம் வரும். அதுபோன்று மேருமந்திர புராணம்னா சிந்தாமணி சுடர் ஐயா, பாண்டரசனார் ஐயாக்கு அடுத்தது இப்போ வாழும் காலத்துல மேருமந்திர புராணம்னா அதற்கு ரொம்ப முக்கியமா அதை மேடைகள்ல கொண்டு போய் சேர்க்கறதுன்னா 2 பேர். நம்ம திருமொழி ஐயாவும் நம்மளுடைய கோவை புலவர் ரமேஷ். அவர் பாத்தீங்கன்னா கோவை புலவர் ரவி ஐயா பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு நன்றி உரை சொல்லறதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தரா இருப்பாருன்னு அவர்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டிருந்தேன். அவரும் சம்மதித்து வந்திருக்கிறாரு நன்றி உரைக்கு. வாருங்கள் ஐயா, உங்களுடைய நன்றி உரையை நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து ரமேஷ் விஜயன் பேசுகிறேன். இன்றைய ஆதிபகவன் இலக்கிய தொடர் உரையிலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையினை கேட்டு இன்று நன்றியுரை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது கடந்த வாரம் ஆசான் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து நீங்க நன்றியுரை சொல்லணும்னு கேட்டப்போ ஒரே ஒரு மனநிலை தான் எனக்கு, கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது மிக்க இனிப்பு மிக்க ஒரு கரும்பை சாப்பிட்ற அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஆதிபகன் குழுவும் மகரா ஐயா ஆசானும் கொடுக்கறதால இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுவும் வாழும் காலத்துல ஒரு சமண செயல்பாட்டாளராக ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவாளராக இருக்கிற ஐயா இளங்கோ திருமொழியா அவர்களுடைய உரைக்கு ஒரு உரையோட சேர்ந்து நம்ம பங்கேற்கணுன்றது ஒரு மிக்க மகிழ்ச்சியான விஷயம். இங்க இந்த நன்றி உரையில ஒரு இன்றைய உரைக்கு குறிப்பா இந்த வைஜெயந்த மகாராஜாவுடைய அவருடைய அந்த அறம் கேட்டல், அதை தொடர்ந்து அவர் எடுக்கின்ற அந்த துறவி ஏற்கின்ற அவர் செல்கின்ற அந்த ஒரு முடிவெடுக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் ஐயா இளங்கோ அவர்கள் விளக்கினார்கள். அதை சொல்வதற்கு ஒரு நிமிடம் முன்னதாக இந்த மேருமந்திர புராணம் தமிழில் உள்ள ஒரு மிகச்சிறந்த சமண இலக்கிய அதோடு மட்டும் இல்ல தத்துவ ஒரு காப்பியமாகும். 13வது தீர்த்தங்கரான பகவான் விமல்நாதருடைய பிரதம கணதரர்களான மேருவை பற்றியும் மந்திரர் பற்றியும் அவருடைய முற்பிறவி வரலாறுகளை சொல்லி அந்த வரலாற்றின் ஊடே இந்த தத்துவத்தை மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார் வாமன முனிவர் அவர்கள். வேறு இது போன்ற இந்த அளவிற்கு ஒரு தத்துவங்களை மிக விரிவாக ஆழமாக சொல்லி இருக்கின்ற வேறு காப்பியம் தமிழில் இருப்பதா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழ் அதாவது இந்த மேருமந்திர காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன முறையில் அணுகுறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கும். அது தமிழ் சுவையை அருகணும், தமிழ் சுவையை விரும்பி அதை புலமையை ரசிக்கணும் அப்படின்றவங்களுக்கு அதுக்கான ஒரு விடைகள் கிடைக்கும். ஒரு கதை மாதிரி இதை படிக்கணும் சமண தத்துவத்தைன்றது தான் அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். தத்துவத்தை ஆழ்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அது போன்ற ஒரு இந்த மேருமந்திர புராணம் நமக்கு இருக்கிற ஒரு பொக்கிஷன்றதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த காப்பி இன்னைக்கு நம்ம கையில கிடைக்கிறதுக்கு எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் நம்ம உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களை எல்லாரையும் நம்ம ஒரு நன்றியோட நினைச்சு பார்க்கணும். அது பொன்னூர் மலையில இருந்த ஜெங்கமுடி ஸ்ரீதர் நயினார் ஆகட்டும், ஆரணி மாணிக்க நயினார் ஆகட்டும், இந்த முதல்ல இந்த காப்பியம் எழுதுறதுக்கு சக்கரவர்த்தி நயினார், பேராசிரியர் சக்கரவர்த்தி நயினார் IES அவரோட பங்களிப்பாகட்டும், அதுக்கு அடுத்தடுத்து இந்த காப்பியங்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான எடிஷன் நம்மகிட்ட இருக்கு. சிந்தாமணி சுடர் புலவர் பானுராசனார் அவருடைய ஒரு எடிஷன் இருக்கு. நம்ம ம், தி முக்குடை அவங்க வெளியிட்ட ஜைன இளைஞர் மன்றம் வெளியிட்ட அவர் பேராசிரியர் தன்னிகுமார் அவரோட உரை அந்த புத்தகமாகட்டும், இது இந்த மாணிக்க நயினாருடைய புத்தகம் சில பேர்கிட்ட இருக்கும், அந்த உரைகளாகட்டும், இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கிற இன்னைக்கு அதுக்கான ஒரு எவிடன்ஸ் நமக்கு. அத்தனை ஒரு அழகான ஒரு காப்பியம். அதை மேலும் மேலும் படிக்கிறதுக்கு, பகிர்றதுக்கு, கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நாம தொடர்ந்து உருவாக்கி இந்த சமணத்தினுடைய அறத்தில் நம்மை தோய்த்து கொள்ள நாம் அனைவரும் ஒரு ஒரு ஒருங்கிருந்து ஒருங்கிருந்து பங்கேற்கணுன்றத மகிழ்ச்சியோடு சொல்லி இந்த காவியத்தை ஒரு தொடர்ந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. இந்த கோவிட் டைம்ல வீட்டுல உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த புத்தகங்கள் என் கையில இருந்ததால அதுக்கு கிடைச்சது, அதை படிச்சு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த விதத்துல இந்த மேர்மந்திர காவியத்தினுடைய உரை இன்று குறிப்பா வைஜெயந்த மகாராஜனுடைய அவருடைய சரிதையில சொல்லப்போம். இப்ப பாருங்க, அது 13 சருக்கம் இருக்கு. புலவர் இளங்கோ அவர்கள் 3 வாரம் உரையாற்றி ஒரு சருக்கம் தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த புத்தகத்தோட ஆழ அகலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு திருமிகு இளங்கோ அவர்கள் இந்த நவ பதார்த்தங்கள்ல ரொம்ப ஆழமா செறிப்பு வினை தடுத்தலை பற்றியும் அந்த அதற்கான காரணிகளை பற்றியும் 10 தர்மங்கள், அந்த தர்மங்கள்ல அறநெறிச்சாரம் எப்படி இருக்கு, சீவ சம்போதனை எப்படி இருக்கு. திருமிகு இளங்கோ அவர்களை பற்றி சொல்லணும்னா அவரு சமஸ்கிருதத்துல புலமை உள்ளவர். அவருடைய தந்தையார் மிகுந்த புலமை உள்ளவர் திருமொழி அவர்கள். அவர்கிட்ட இருந்து அந்த ஞானமும் சரி, இவரோட ஆர்வமும் சரி, ஒரு ஓய்வு காலத்துல எப்படி ஒரு ரொம்ப பயனுள்ள விதத்துல செயல்பட முடியுன்றதுக்கு திருமிகு இளங்கோ அவர்கள் ஒரு மிகுந்த ஒரு சிறந்த உதாரணம். அந்த வழியில மற்ற ஆகமங்கள்ல அறநெறிச்சாரம், சீவக சிந்தாமணி, சிந்தாமணி, ஜீவ சம்போதனை, இது போன்ற புத்தகங்கள் ஆகமங்கள்ல இருந்து அந்த எடுத்துக்காட்ட சொல்லி இந்த 10 தர்மங்களை ஆகட்டும், உதிர்ப்புகள், இன்னல் பொருத்தனுடைய இலக்கணங்கள், பந்தங்கள், அந்த 4 வகை பந்தங்கள், இதையெல்லாம் பற்றி ஒரு சிறந்த ஆழ்ந்த ஒரு உரை இன்னைக்கு கொடுத்தாங்க. மனித பிறவியினுடைய மாண்பை ரொம்ப சுருக்கமா ஒண்ணு சொன்னாங்க. அதை எத்தனை பேர் நம்ம கவனிச்சோன்றது பார்க்கணும். 32 கோடி கடற்காலங்கள், தேவ சுகம் இருக்கு, நரக சுகம் இருக்கு, இதெல்லாம் பேசுறப்போ இது அப்படியே இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனா இது இருக்காது. மனித பிறவியில இதை உணர்ந்து இந்த வினைகளை அழிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டால், அதற்கான செயல்களை செய்தால், அந்த அறத்தை பின்பற்றினால் இந்த இவ்வளவு பெரிய கடற்காலங்களுடைய அளவு நமக்கு குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் மனித பிறவியினுடைய மகத்துவம் என்பதை அவர் ஒரு சிம்பிளா அதை அடிக்கோட்டிட்டு காட்டினாரு. அதை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்தோன்றது பார்க்கணும். அது இல்லாம வீடு, அதனோட மோட்சம், அது எப்படி அப்புறம் வந்து இந்த ரொம்ப உயர்வான இந்த ஆமணக்கு விதை எப்படி வெடிக்குதோ அதே மாதிரி இந்த உயிரானது வெடித்து அந்த அதனுடைய நிலையினை அதனுடைய வீடு பேற்றினை அடையும் என்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு விளக்கம். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த வைஜெயந்த மகாராஜனுடைய அரசுருக்கத்தினுடைய அதை ஒரு ஸ்லைட் போட்டிருந்தாங்க. 5 வகையான பொருள், அதோட ஒண்ணு சேர்ந்தா, காலம் சேர்ந்தா அது திரவியம், 7 தத்துவம், அதோட 2 பொருட்கள் சேர்ந்தா அது நவ பதார்த்தம் என்ற அந்த ஒரு விளக்கம். இந்த ஸ்லைட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அது வந்து இந்த உரையோட ஒரு வெகு சிறந்த பரிணாமம். ஏன்னா வந்து இதை கேட்பதற்கும் அதை கண்ணில் பார்த்து அதை மனதில் பதிய வைக்கிறதுக்கும் உங்களோட அந்த ஸ்லைட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு கருவியா இருக்குது. அப்புறம் நற்காட்சியை பத்தி சொன்னீங்க, மும்மணிகளை பத்தி சொன்னீங்க. நற்காட்சியை பத்தி சொல்றப்போ எப்படி வந்து பாலும் நீரும் கலந்துருக்குதோ அதே மாதிரி உயிரும் வினையும் கலந்துருக்கு. அதை உணர்ந்து அந்த நவ பதார்த்தனுடைய பொருட்களை உணரணும். அதுதான் நற்காட்சியினுடைய இலக்கணம் என்று சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு அரசவையில வைஜெயந்த மகாராஜன் குடும்ப உறுப்பினர்களோட எப்படி பேசுறாங்கன்றத சொல்லி, சஞ்சயந்த மகாராஜன், ஜெயந்தன் அவங்களும் சொல்லி,
கடைசியா அவங்க துறவேற்கிற அந்த காட்சி வரைக்கும் அப்போ வந்து சொல்றப்ப அந்த அறத்தை வந்து பின்பற்றாட்டா எவ்வளோ ஒரு உயர்ந்த பொருளை இது வச்சு வாங்கிட்டு அதை வந்து பின்னாக்கு மாதிரி அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு உதாரணம். மேருமந்திர புராணம் முழுதுமாவே சிறந்த உதாரணங்கள் இருக்கும். இந்த ஆமணக்கு விதை வெடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த இப்ப சொன்னது இந்த பின்னாக்கு பின்னாக்கு மாதிரி ஆகிறதுன்றது, அப்புறம் ஒரு எரியிற ஓட்டுல இருக்கிற அந்த தண்ணி வந்து இழுத்துக்கிற மாதிரின்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த மேருமந்திர புராணத்துல இந்த வினைகளை பற்றி, உயிர்களை பற்றி, அறத்தை பற்றியான ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள், அதற்கான ஒரு சிறந்த உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைய நீங்க அடிக்கோட்டிட்டு காட்டினீங்க சார். ரொம்ப உன்னதமான, அதே நேரத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு ஒரு அறவுரையா இருந்தது. இன்னும் உங்களுடைய உரைகளை நிறைய கேட்கறதுக்கு, குறிப்பா இந்த மேருமந்திர புராணத்துல நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோன்றத சொல்லி, இந்த குழுவினுடைய சார்பிலே உங்களுக்கு இந்த மேருமந்திர புராணனுடைய அறத்தை விளக்கியதற்கு மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அதோடு இன்றைய உரையிலே துவக்கத்திலே இறைவணக்கம் பாடிய செல்வி யாழினி விமல் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், அதே போல வரவேற்புரை உயர்த்திய புலவர் யுவராஜா சிறந்த வரவேற்புரை, பாராட்டுக்கள். அதோடு உங்களுக்கு +2 ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. குறிப்பா தமிழ்ல நல்ல மார்க் வந்திருக்கு. எல்லா சயின்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்ல மார்க் வந்திருக்கு. அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில கல்வியில முன்னேறணும். அதோட இந்த வயசுல இருக்கிறவங்களோட தமிழ் புலமையும் ஆர்வமும் எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. செல்வி யாழினி, யுவராஜா இவங்களை போலவர்களால மேலும் மேலும் சமணத்தினுடைய தொன்மை வளரும், மேலும் நீட்சி அடையுன்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. யுவராஜா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து மங்கள வாழ்த்து தன்னுடைய இனிய குரலால் பாடுகின்ற, எப்பொழுதும் மனதில் வைத்திருக்கின்ற, அந்த நினைவில் இருக்கின்ற சகோதரி திருமதி சசிகலா கமலகுமார் அவர்களுக்கும் நன்றிதனை கூறி, இந்த ஒரு புலனக்குழு இதனுடைய ஆரம்பித்த அந்த ஒரு நோக்கம், அது தொடர்ந்து தொய்வில்லாது புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புலவர்களை உருவாக்கி இப்பொழுது புதிய இந்த அறவுரைகளை வார வாரம் இதற்கான ஏற்பாடுகள் செய்து நல்ல முறையிலே இதை நடத்தி செல்கின்ற ஆசான் அவர்களுக்கு எங்கள் எல்லாருடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த உரை சிறப்பாக நடைபெறுது. இந்த பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. புலவர் கீர்த்தனா, ஸ்டயன்குமார் அண்ணா, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த புலனக்குழு ரன் ஆகிறதுக்கு அவங்களோட முயற்சிகள், புலவர் ராஜாமணி ஐயா, புலவர் மூவாப்பா ஐயா, அவங்கெல்லாம் வந்து நிறைய ஊக்கம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நன்றி கூறி, தொடர்ந்து இந்த புலனக்குழுல சேர்ந்து பயணிக்கிறதுல மகிழ்ச்சி அடைய சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமை. புலவர் ரவி அவருடைய நன்றி உரை வந்து ரொம்ப நெகிழ்வா இருந்தது. மிக அற்புதமா இருந்தது. முக்கியமா புலவர் ரவியை பத்தி சொல்லணும்னா, 3வது இலக்கண குழுல டாப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜினவாணி சகவும் நம்ம ரவியும் தான் வந்து டாப் 2. அதே மாதிரி 4வது இலக்கண குழுல அதே போன்று டாப் 2ல இருக்கிறார் நம்ம திருமொழி ஐயா. அது போன்று எல்லாம் சிறப்பா செய்யக்கூடியவங்க, அதே போன்று சிறப்பான உரைகளும் நிகழ்த்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களோட அறிவை மேன்மைப்படுத்தணுமா, தமிழ் சார்ந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? உடனே ஆதிபகவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பாய்.